Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது இறால் மிளகு வறுவல். இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதாவது என்னன்னா இறால் கூட நம்ம வந்து மிளகாத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் இதை நம்ம மூணு மிக்ஸ் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இறால் மிளகு வறுவல் செய்ய போறோம். இது வந்து நான் சின்ன இறாவை எடுத்துக்கிறேன். மசாலா வந்து நல்லா இறங்கும். பெரிய இறாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது வந்து இந்த சின்ன இறால தான் இருக்கும். அதனால நான் இன்னைக்கு சின்ன இறால் வந்து 3/4 கிலோ எடுத்துக்கிறேன். அதாவது தோல் உரிச்சது போக இது வந்து 3/4 கிலோ இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம தொக்கு மாதிரி பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடணும். இதுக்கு வந்து எதுவுமே போட்டு தாளிக்க வேண்டியதில்லை. டைரெக்டாக நம்ம வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். இதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இறா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் வதங்கணும். அதனால் நம்ம தக்காளி வந்து ஒரே ஒரு ஆப்பிள் தக்காளி ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதாவது எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன மசாலானா மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக இது ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே போடாததுனால கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து மஞ்சத்தூள் ஒரு கொஞ்சமாக இருந்தாலே போதும். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஆட் பண்ணலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இறால் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே வந்து நிறையா தண்ணி விடும். நம்ம தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணும். இறால் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 to 8 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். இறால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா அதாவது ட்ரை ஆகணும். சிம்மில் வச்சுட்டு ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக நிறுத்தினையும் இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போடணும். இப்போ எடுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நம்ம லைட்டாக பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ளேவருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை கிள்ளி போட்டு தான் இப்போ தான் வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 10 இலையை நல்லா கிள்ளி போட்டுட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இறால் சுக்கா வறுவல் மாதிரி இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. சுவையான இறால் மிளகு சுக்கா வறுவல் ரெடி. இறால் மிளகு வறுவல் எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார் கண் உண்டு. செல்வம் இருந்தும் விருந்தினர்களை உபசரிக்கவில்லை என்றால் அது அறிவற்ற செயலாகும். இது முட்டாள்கள் எடுத்தல்தான் இந்த தன்மை காணப்படும்.